ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 4/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். மாலை 6:45 வரை. பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி துதியை. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டம ராசி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாம் சந்திரன் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும், கேட்ட இடத்தில் உங்களுக்கு பணமும் கிடைக்கும். கடன் தொல்லைகள் இருப்பின் அது நிவர்த்தியாவதற்கு வேறு இடத்திலிருந்து கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். சகோதர வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இரசாயன உரக்கடை மற்றும் உலோகம், செம்பு, தீ சம்பந்தமான பொருள்கள், சூடான பொருள்கள், மருந்து உற்பன்னங்கள், துணிகள், உணவு உற்பன்னங்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். திடீர் ஆதாயம் உண்டு. எதிரிகளின் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கணவனால் கைவிடப்பட்டவர்களோ அல்லது கணவன் இல்லாத பெண்களால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. சிகப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். உற்சாகமாக இருப்பீர்கள். திடீர் மருத்துவ உதவி குடும்பத்தில் தேவைப்படும். எதிர்பாரா விதமாக நீங்கள் நினைத்த காரியம் திடீரென்று நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். திடீர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. பயணத்தில் வெற்றியும் உண்டு. எதிர்பார்த்த நபரின் உதவியும் வந்து சேரும். கோபத்தை சற்று குறைப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். பூமி ஆதாயம் உண்டு. பூமியால் லாபம் உண்டு. அரசு தொழில்களால் ஆதாயம் பெறுவீர்கள். அலுவலக பணிகள் சற்று சிரமமாகவே இருக்கும். கடுமையாக உழைத்தாலும் சில சமயம் நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போய்விடும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபமும் தொழில் வளர்ச்சியும் உண்டு. கால்நடை வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதாவது கால்நடையாகவே நடந்து வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் வியாபாரம் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் மன நிம்மதி, மன அமைதி கிட்டும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எண்ணம் போல் என்று உங்களுக்கு அனைத்தும் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இரும்பு சம்பந்தமாக தொழில்கள் வெற்றியாக இருக்கும். கட்டட சம்பந்தமான தொழில்களில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். திடீர் அரசு ஆதாயம் உண்டு. திடீரென்று குடும்பத்தாருடன் பயணம் செய்வீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். தகப்பனார் வழி உங்களுக்கு பூமி சொத்து வர வாய்ப்பும் உண்டு. திடீரென்று அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். அரசுடன் ஒப்பந்தம் இன்று கைகூடும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆபரண சேர்க்கை உண்டாகும். திடீரென்று உறவினர் வருகையால் உங்களுக்கு மனமகிழும் செய்தியும் வரும். உறவினர்களால் குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் மேற்கொள்வீர்கள். இன்று சந்திர தரிசனம் என்பதால் இன்று மாலை சந்திர தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமாகவும் மனதுக்கு அமைதியாகவும் பல நல்ல காரியங்கள் குடும்பத்தில் வருவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 6ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன்.
திடீர் ஆதாயம் தனவரவு வந்து சேரும். இன்று சந்திர தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது செய்யும். சுக்கிர பலத்தால் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளதால் ஆடை ஆபரணம் சேர்க்கை மட்டுமல்லாமல் குடும்பத் தொழில்கள் நன்றாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும். இரும்பு சம்பந்தமாக மற்றும் பட்டறை தொழில் சம்பந்தமாக, பொன்பொருள் சம்பந்தமாக, தீ சம்பந்தமாக, அதாவது நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், இது உணவு சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று விசேஷமாகவும் மற்றும் வளர்ச்சியும் தொழில் மேன்மையும் உண்டாகும். குடும்பத்தில் இனிய நிகழ்ச்சிகள் உண்டாகும். திடீரென்று சுப செலவுகள் பெண் பிள்ளைகளால் வந்து சேரும். உங்களது மனைவியால் நீங்கள் மகிழும் செய்தியும் உண்டாகும். திடீர் இட சம்பந்தமாக பிரச்சனை சற்று தலை தூக்கினாலும் அதையெல்லாம் சுலபமாக முடித்து விடுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான வாய்ப்புகளும் தன நேட்டமும் பாராட்டுகளும் பரிசும் கிடைக்கும் நாளாக அமையும். அழகுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். புகழும் பணமும் உங்களுக்கு அதிகமாகும். காதல் வெற்றி பெறும். காதலர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இன்று அமையும். பெண்கள் வழி லாபம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 5இல் சந்திரன், சுக்கிரன். எதிர்பார்த்த உதவி, காலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி, அது இடம் சம்பந்தமாகவோ அல்லது வீடு சம்பந்தமாகவோ அல்லது வாகனம் சம்பந்தமாகவோ குடும்பத்தாரின் சொத்து சம்பந்தமாகவோ இருந்தாலும் அது கைகூடும் நேரம் என்று உங்களுக்கு அமையும். தந்தை வழி உறவில் உள்ள பெண்களால் உங்களுக்கு அந்த ஆதாயம் கிடைக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் விலகி கேஸ் வழக்குகள் இருப்பின் அதை சாதகமான பலனை உங்களுக்கு அளிக்கும். நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கும். தாய்மாமன் வழி ஆதாயம் பெறுவீர்கள். உறவினர் வருகையால் உங்களுக்கு மனமகிழும் நிகழ்ச்சிகள் நடந்தேறும். நண்பர்கள் உதவி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். பச்சை நிறம் என்று உங்களுக்கு கை கொடுக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசுகள் வந்து சேரும். சிற்பக்கலையில் இன்று நீங்கள் பாராட்டுகள் பெறுவீர்கள். சற்று கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. திறமைகள் அதிகமாக இருக்கும். தோல்வியாதிகள் சற்று அலட்டினாலும் அதற்கு தகுந்த தீர்வு என்று உங்களுக்கு உண்டாகும். அதிகார நாட்டம் மேலோங்கும். அலுவலகத்தில் அதிகாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெரிய பதவிகள் வர வாய்ப்பும் வந்து சேரும். திடீர் பயணங்களால் வெற்றியும் ஆதாயமும் உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். அச்சு தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் சாஸ்திரங்கள் சொல்பவர்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ள நாளாக இன்று அமையும். மருத்துவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் உதவிகளும் தனபரமான நேட்டங்களும் வந்து சேரும். கலைத்துறையில் அசத்துவீர்கள். உறவினர்களால் இன்று மனமகிழும் செய்திகளும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாகவே இன்று அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் பயணித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சுக்கிரன் தனது வீட்டிலேயே ஆட்சி செய்வதாலும் அத்துடன் சந்திரனும் இணைவதாலும் உங்களுக்கு இன்று மிகப்பெரிய ஆதாயங்களும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும் நாளாக இருக்கும். இன்று எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். எதை செய்தாலும்
எதை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சற்று தடுமாற்றங்கள் கொள்ளாமல் பார்த்து கொள்ளவும். எதற்கும் சற்று தடுமாறுவீர்கள். அந்த தடுமாற்றத்தை சற்று மாற்றினால் உங்களுக்கு அனைத்தும் வெற்றியே. திடீர் தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் மாறிவிடும். சட்டத்துறையில் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் மாறிவிடும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் அது சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றியும் பாராட்டும் தனவரவும் உண்டாகும். தாயார் வழி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். வெண்மை நிறம் இன்று அணிவது உங்களுக்கு நல்லது. மூலிகை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வெள்ளி, வெண்கலம் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பால் உற்பன்னங்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள், பால் சம்பந்தமான தொழில்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் வெற்றியும் ஆதாயமும் அதிகமாகும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் அதிகமாக வந்து சேரும். கால்நடைகளால் அதிக லாபம் உண்டு. துணி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், ஆடை ஆபரணம் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபமும் மனமகிழும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இன்று அனைத்தும் இருக்கும். இடது கண் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்குரிய தீர்வுகளை நீங்களே மருத்துவரிடம் கேட்டு அதற்குரிய தீர்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆஸ்துமா சம்பந்தமான நோய்க்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். பெண்களுக்கு திடீர் ஆபரண சேர்க்கை அதிகமாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். சிறு சிறு கலகங்கள் மாறி இருவரும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ஒரு சிலர் இனிய பயணம், வெளிநாட்டிற்கு செல்லும் யோகமும் உண்டாகும். அயல் நாட்டு தொடர்பால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் உதவி கிட்டும். திடீர் உறவினர்களால் சுப செய்தி வந்து சேரும். ஆதாயங்களும் பயணங்களும் இன்று அதிகமாகவே இருக்கும். அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சுலபமாக தரணம் செய்வீர்கள். உங்களது வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதையெல்லாம் சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நினைத்த காரியம் யாவும் வெற்றியாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேதுவுடன் உள்ளார். 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் சுக்கிரனும் உள்ளார். 3ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன் இருந்தால் இளைய சகோதரங்களால் சற்று கவலைகள் ஏற்படும். இளைய சகோதரர் வழி நீங்கள் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். அவர்களால் தன வரவு சற்று விரய செலவாகவே அமையும். அவர்களால் உங்களுக்கு சற்று பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்கள் உங்களது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதற்கொரு செலவை வைக்கலாம். அல்லது உங்களது இளைய சகோதரர் சொத்துக்காக தர்க்கம் பண்ணலாம். இது போன்ற சில பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். வெளிநாடு பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளும் ஆதாயமும் வந்து சேரும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன். கட்டிட சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். வெளிநாட்டு தொடர்பால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியாக நடக்கும். தடைபட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் உண்டாகும். அலுவலக மூலம் நீங்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் மேற்கொள்வதன் மூலம் சற்று அலைச்சலும் உண்டாகும். அதனால் பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீர்கள். உங்களது கீழ் வேலை செய்பவர்களை சற்று தட்டி கொடுத்து ஆதரவுடன் வைத்தால் நீங்கள் நினைத்த காரியம் அவர்களால் நடக்கும். உங்களது மேலதிகாரிகள் சிலர் உங்களிடம் வேண்டுமென்றே வம்பு செய்வார்கள். அதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் போராடி வெற்றி பெறுவீர்கள். திடீர் பயணத்தால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். சிவப்பு நிறத்தை அணிவது மிகவும் சிறப்பாகும். நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். வயல் சம்பந்தமாக அல்லது விளைபொருள் சம்பந்தமாக அதிக லாபம் பெறுவீர்கள்.
விவசாய விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது பாக்கிய எண் 1ஆக இருக்கட்டும். 1ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு அதிர்ஷ்ட பரிசு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. பூச்சி மருந்துகள் தயாரிப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கிழக்கு திசையிலிருந்து நலம் தரும் செய்தி வரும். தலை எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டினாலும் அதற்காக மருத்துவ உதவி தேவைப்படும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும். சில பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் போராடி வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசியில் சூரியன், புதன், கேது, 2ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன். உங்களது கணவனோ மனைவியோ இவர்களால் எப்போதும் சிறு பிரச்சனைகளும் கோபங்களும் தாபங்களும் குடும்பத்தில் சில கலகங்களும் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். பணங்கள் வீட்டில் அதிகமாக வரும், ஆனால் அது காணாமல் போகும். காணாமல் போகும் என்றால் யாரும் திருடி கொண்டு செல்வதல்ல. விரைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். இன்று சம்பள பணம் வாங்கி வைத்தால் நாளை அதை இரட்டிப்பாக மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் வந்து சேரும். அந்த அளவிற்கு நீங்கள் மனதிற்கு வருத்தம் கொள்ளும் மருத்துவ உதவிகள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவைப்படும். திடீர் செலவுகள் பிள்ளைகள் வழியோ, பிள்ளைகள் கல்விக்காகவோ அல்லது மருத்துவத்திற்காகவோ உங்களுக்கு செலவுகள் வந்து சேரும். நினைத்த காரியம் சற்று தடுமாற்றமாகவே உங்களுக்கு இருக்கும். தாய்மாமன் உறவு முறையால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் பெறலாம். தாய்மாமன் வழி உங்களுக்கு சொத்து கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டு. கோபத்தை சற்று குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இரும்பு தொழில், கட்டிடத் தொழில், பூமி சம்பந்தமான தொழில்கள் அல்லது கணினி சம்பந்தமான தொழில்கள், அச்சு தொழில், கலை தொழில், இது போன்ற தொழிலெல்லாம் இன்று வளர்ச்சியும் வெற்றியும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். திடீர் அயல்நாட்டு உறவு முறையில் உங்களுக்கு, அதாவது அயல் நாட்டிலிருந்து உங்களது உறவினர் மூலம் பிள்ளைகள் வழியோ அல்லது உங்களது உறவினர் தங்கை, அக்கா இந்த மாதிரி யாராவது இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவு வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. எதிர்பார்த்த உதவி உங்களை வந்தடையும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் கொள்வீர்கள். நீங்கள் எது சொன்னாலும் இன்றைய நாள் பலிக்கும் விதமாகவே அமையும். வாசனை பொருள்கள் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். உணவுத்துறை சம்பந்தமாக ஜூஸ் கடை, பழ சம்பந்தமான கடை, விவசாய விளைபொருள்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். புதிய தொழிலில் கால் பதிக்க சற்று யோசனை உருவாகும். பெண்களின் வாக்கிற்கு அதிகமாக மதிப்பு கொடுப்பீர்கள். அதனால் சில பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாள் ஆசை கோரிக்கை நிறைவேறும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்ளும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே சந்திரனுடன் இருப்பதால் எப்போதும் சற்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று வலுத்தாலும் அது சுலபமாகவே தீரும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள் வழி ஆதாயம் பெறுவீர்கள். தனவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. உடல் உபாதைகள் சற்று தாக்கினாலும் அதற்குரிய தீர்வு மருத்துவ உதவி உங்களுக்கு உண்டாகும். உறவினர் வருகை மனக்கவலை தரும். திடீர் செய்தியால் உங்களுக்கு மன வருத்தம் வரும் விதமாகவே இருக்கும். திடீர் பணச்செலவுகள் வரும். உங்களது ராசி எண் 6. சில பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை வந்து சேரும். நினைத்த காரியம் வெற்றியாகும். துணி சம்பந்தமாக, ஆபரண சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, தோல் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஆதாயம் உண்டு. நாளை சந்திர தரிசனம் செய்வது உங்களுக்கு சிறப்பாகவும்
நினைத்த காரியம் வெற்றியாகவும் இருக்கும் விதமாக அமையும். வெளிநாட்டிலிருந்து திடீர் ஆதாயம் வந்து சேரும். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு தனவரவு உண்டு. தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழில் அலைச்சல் சற்று அதிகமாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்து சேரும். கால்நடை வியாபாரிகளுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தொழில் மேன்மையுண்டு, வெற்றியுண்டு, தொழில் வளர்ச்சியுண்டு. திடீர் ஆதாயமும் பணவரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சிவப்பு நிறம் உங்களுக்கு நன்மை தரும். பலன்களும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும், தீயணைப்பு படையில் உள்ளவர்களுக்கும், ரயில்வே துறை இது போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் மனமகிழும் செய்தி வரும். நினைத்த இடத்திற்கு மாற்றங்கள் உண்டாகும். அலுவலக பணிகள் சுலபமாகவும் சுகமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியுடன் நினைத்த காரியம் நிறைவேறும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டு. இனிப்பு சம்பந்தமான தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். திடீர் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. பிறரின் சொத்துக்கள் அனுபவிக்கும் யோகமும் வந்து சேரும். பிறரின் சொத்துக்கள் என்பது தங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்து போனால் அவரது சொத்துக்கள் இன்னாருக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியாமலே எழுதி வைத்திருப்பார்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு. கட்டடப் பணிகளில் ஆதாயம் உண்டு. கட்டடப் பணிகளால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வீடு கட்டும் தொழில், சொந்தமாக வீடு கட்ட நினைப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனை வரும். ஏற்கனவே வாகனம் உண்டு என்றால் மீண்டும் ஒரு வாகனம் வாங்கும் தொழிலுக்காக வாங்கும் யோசனையும் கைவரும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் எதிர்பார்க்கும் விதமாகவும் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். நினைத்த நேரத்தில் நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கும் விதமாகவே இருக்கும். சொல்வாக்கு உண்டு. அத்துடன் செல்வாக்கும் உயரும் நிலை வரும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். எதிர்பார்த்த பாக்கியம் உங்களுக்கு கைவரும் நாளாக இன்று அமையும். சந்திர தரிசனம் செய்வது உங்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, புத்திரர்களால் லாபம் உண்டு. திடீரென்று உங்களுக்கு புத்திரன் இல்லை என்று ஏங்குபவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கைவரும். திருமணம் நடக்கவில்லையே என்று ஏங்குபவர்களுக்கு திடீர் திருமணம் கைகூடும். அதுவும் காதல் திருமணம் கைகூடும். தலைநோய் சற்று அலட்டினாலும் அதையெல்லாம் மருத்துவ உதவி மூலம் தரணம் செய்வீர்கள். 3ஆம் எண்ணுக்குரிய நீங்கள் 3ஆம் எண்ணை பயன்படுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இனிப்பு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து அலுவலக பணி நிமித்தம் சற்று வருத்தம் கொள்வீர்கள். மேலதிகாரிகளால் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் நீங்கும். புதிய வாய்ப்புகள் தொழிலில் வந்து சேரும். பயணங்கள் வெற்றியாகும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். அந்த பயணத்தால் ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியுடன் நடக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் தரணம் செய்யும் விதமாக உங்களுக்கு இன்று தனவரவு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. வியாபாரம் செழிக்கும். தொழில் மேன்மையுண்டு. சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தால் லாபம் பெறுவீர்கள். உணவு சம்பந்தமாக வியாபாரத்தில் அதிகமாக லாபம் கிடைக்கும் நாளாக இன்று அமையும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள். இன்று சந்திர தரிசனம் செய்வது உங்களுக்கு உடல் உபாதைகள் மாறவும் மனதிற்கு நிம்மதி அளிக்கவும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவும் உங்களுக்கு இன்று அனைத்தும் சிறப்பாக இருக்கும் விதமாகவே அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு. இளைய சகோதரர்களால் சற்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு அதற்குரிய தேர்வு உண்டாகும்.
இளைய சகோதரன் வழியே உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். அவர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் சனி. மந்தகதியாக எது இருந்தாலும் அதெல்லாம் சுகமாகவும் சுலபமாகவும் இருக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள், நீண்ட நாள் கோரிக்கை, ஆசைகள் நிறைவேறும். திடீர் பயணங்கள் வெற்றியாகவே உங்களுக்கு. இனம் தெரியாத பயத்தால் கலங்கி நிற்கும் உங்களுக்கு அந்த பயம் நீங்கும் விதமாக அனைத்தும் நடக்கும். இன்று மாலை சந்திர தரிசனம் செய்வதால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசி எண் 8. மேற்கு திசையிலிருந்து எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடை சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். மனைவியால் ஏற்பட்ட துக்கங்கள் தீரும். பிரிந்து போன உறவினர்கள் திரும்ப வருவார்கள். உறவினர் வருகையால் மனமகிழும் செய்தி உண்டாகும். எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். இட சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சுமூகமான பலனை தரும். தாய் வழி உறவால் நன்மை உண்டாகும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல் மாறி குடும்பம் ஒற்றுமையாகும். மனதுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே அனைத்தும் நடக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. பேராசை அதிகமாகவே இருக்கும். எனினும் அதையெல்லாம் தரணம் செய்வீர்கள். அடுத்தவர்கள் வாக்கை கேட்டு குடும்பத்தில் சற்று பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக அமையும் விதமாகவே எல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உடலில் ஏற்பட்ட உபாதைகள் நீங்கும். மருத்துவ உதவியால் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். பெண்களிடம் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு சில உஷ்ண நோய்கள் தாக்குவதால் அதற்குரிய மருத்துவ உதவி எடுத்துக்கொள்வது நல்லது. மாமிச சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்கள், அதாவது கால்நடைகளால் ஆதாயம் அதிகமாகும். மாமிச தொழில்கள் செய்பவர்கள், ஆடு மாடுகள் வெட்டுபவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். வாகன யோகம் உண்டு. அரசு ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் அரசு வழி ஒப்பந்தம் சுலபமாகவும் மனதுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவும் இருக்கும். திடீர் தொழிலில் ஏற்பட்ட சறுக்கல் விலகி தொழிலில் லாபமும் வெற்றியும் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். நண்பர்கள் உதவியுடன் புதிய தொழில் தொடங்குவீர்கள். தேவையில்லாத பயிர் சுமைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்தது அது விலகி மனதுக்கு நிம்மதி தரும். இன்று இரவு சந்திர தரிசனம் செய்தால் உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். மனது நிம்மதியாகவும் குடும்பத்தில் பல நன்மைகளும் வந்து சேரும். கெட்ட நபர்களின் தொடர்பை சற்று முறித்து கொள்வதால் உங்களுக்கு ஏற்பட்ட பழிப்பாவங்களிலிருந்து விலகி விடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்களும் மாறிவிடும். பெண்களுடன் சற்று, அதாவது மனைவியுடன் அல்லது கணவனுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. வீண் பழி பாவத்திற்கு ஆளாகி நீங்கள் மனது நிம்மதியற்ற நிலையில் இருக்கும் உங்களுக்கெல்லாம் இன்று மனதிற்கு அமைதியும் ஆனந்தமும் தரும் விதமாக அமையும். தொழில் மேன்மையுண்டு. தொழில் வெற்றியுண்டு. திடீர் ஆதாயமும் தனவரமும் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சற்று தடுமாற்றம் உண்டாகும். நினைத்த காரியம் நடப்பதற்கு சற்று தாமதமானாலும் அனைத்தும் நடக்கும். நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று நடப்பதற்கு சற்று தாமதமாகும். உங்களது ஆசைகள், எண்ணங்கள் யாவும் நிறைவேற ஒரு நாள் காத்திருக்க வேண்டும். உங்களது ராசியிலிருந்து சந்திராஷ்டமம் விலகும் போது நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு வீண் விவாதம் வேண்டாம். எதையும் விட்டு கொடுங்கள். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருங்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தொழில் மேன்மையுண்டு. தொழில் வெற்றியுண்டு. எதிர்பார்த்த நபரின் உதவி 2 நாள் கழித்து உங்களுக்கு சாதகமான பலனை தரும். நீண்ட நாள் கோரிக்கையும் உங்களுக்கு 2 நாள் கழித்து அது நிறைவேறும் விதமாகவே இருக்கும்.
கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் வருவதற்கு 2 நாள் டைம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது சாதகமான பலனை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் 2 நாள் கழித்து மாறிவிடும். எதிரி தொல்லைகள் சற்று வேட்டையாடும். உடலில் சோர்வு, மனச்சோர்வு உண்டாகும். சோம்பல் அதிகமாகவே இருக்கும். தலைவலியால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். கண் பிரச்சனை, தலை பிரச்சனை சற்று அலட்டல் தரும். குடும்பத்தில் வேண்டுமென்றே நீங்கள் சண்டை பிடிக்கும் குணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. திடீரென்று கோபங்கள் அதிகமாகவே உங்களை அலட்டும். இன்று எவரிடமும் அதிகம் பேச்சு கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். இரவில் சந்திர தரிசனம் செய்து கொஞ்சம் தியானம் செய்தால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிட்டும். மனது அமைதி பெறும். தாய் வழி உறவால் உங்களுக்கு மன நிம்மதி சற்று குறையும். பிள்ளைகளால் மன நிம்மதி பெறுவீர்கள். பிள்ளைகள் வழி ஆதாயம் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த நன்மையும் வளர்ச்சியும் உண்டு. தொழில் வெற்றியாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் தகுந்த லாபம் வந்து சேரும். வெளிநாட்டு பயணத்தை சற்று தவிர்க்கவும். புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். நெருங்கிய நண்பர்களிடம் வாய் வார்த்தைகள் கொடுத்து ஏமாற வேண்டாம். யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். பணத்தட்டுப்பாடு சற்று அதிகமாகவே இருக்கும். எதை செய்தாலும் 2 நாள் கழித்து செய்வது உங்களுக்கு நல்லது செய்யும். வேண்டுமென்றே உங்களை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். நண்பர்களே உங்களுக்கு பகைவர்களாகும் சூழ்நிலையும் உருவாகும். கவனமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று உங்களுக்கு அலட்டும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். விவசாய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வடக்கு திசையிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மகிழ்ச்சி என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இன்று எந்த விஷயத்திலும் தலையிடாமல் இருந்தால் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்றும் நாளையும் நீங்கள் சற்று மன அமைதியுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தேவையில்லாத பணப்பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத நண்பர்களிடம் வாக்குவாதங்கள், இவையிலிருந்து சற்றே விலகி இருப்பது உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் நிம்மதி தரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் உங்களது இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.